முதல்ல உங்கள் அனைவருக்குமே இன்னைக்கு கேரள ஆளுநராக இருக்கின்ற ஆளுநர் இன்று நமக்கு தமிழக ஆளுநராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த விழாவிற்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறோம். இனிமேலாவது தமிழகத்தில் ஆளுநருக்கும் தமிழக அரசிற்கும் சுமூகமான ஒரு உறவு ஏற்பட வேண்டும் என்று நமது விருப்பத்தை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்று தமிழகத்தில் ஒரு செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் முந்தைய காங்கிரஸ் யுபி அரசாங்கத்துக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கும் எரிவாயுக்கும் பெட்ரோல் டீசலுக்கும் பிரச்சனை இருக்கிறது. உலகம் முழுவதும் தடை இருக்கிறது. ஹர்மூஸ் என்ற ஜலசக்தி வழியாகத்தான் பெட்ரோல் டீசல் எரிவாயு ஏற்றி வருகின்ற கப்பல்கள் வர வேண்டும். அது அமெரிக்காவிற்கு ஈரான் தடை விதித்து விட்டது, இஸ்ரேலுக்கு தடை விதித்து விட்டது, ஐரோப்பிய நாடுகளுக்கு தடை விதித்து விட்டது. வளர்ந்த நாடுகள் என்று சொல்லுகின்ற எந்த நாடும் அதன் வழியாக தன் கப்பல்களை இயக்க முடியாது. அதனால் அந்த நாடுகளில் கடுமையான தட்டுப்பாடு. ஆனால் நமது வெளியுறவு கொள்கை எந்த அளவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நட்புணர்வோடு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 முறை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசியதால் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா புஷ்கல், பரிமல் என்ற 2 கப்பல்கள் நம் தேசிய கொடியை ஏற்றிக்கொண்டு பட்டொலி வீசி இந்திய கப்பல்களில் தேசிய கொடி ஏற்றிய இந்திய கப்பல்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி அளித்திருப்பதனால் நமக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. இது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்லுணர்வோடு நட்புணர்வோடு ஏற்படுகிற, உலகமே போரில் பிரச்சனையாகி கொண்டிருக்கும் பொழுது இதில் வெட்கம் பட வேண்டியது என்ன என்றால், காங்கிரஸை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு மோடிஜி எங்கேஜி எல்பிஜி என்று பதாதைகளை பாராளுமன்றத்தில் தாங்கி இருக்கிறார்கள். ஒரு நாட்டை பற்றிய உண்மையான விவரங்களை கூட தெரியாமல், நாட்டு மக்களை பற்றிய உண்மையான விவரங்களை தெரியாமல், உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கூட சரியாக தெரிந்து கொள்ளாமல், தெரிந்தாலும் தெரிந்து கொள்ளாதே போல நடித்துக்கொண்டு மோடிஜி எங்கேஜி எல்பிஜி என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு வேணா அது கேள்வியா இருக்கலாம். ஆனா மோடிஜி எல்பிஜி இங்கேஜின்னு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எல்லார் வீட்லையும் இன்னைக்கு பதிவு செஞ்சா 2.5 நாட்களுக்குள்ள எல்பிஜி கிடைக்கிறது. இது எல்லாமே உலகத்தில் உள்ள தடைகளையும் தாண்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு உயர்ந்த பின்பும் நம்ம நாட்டில் ஏற்றப்படவில்லை. அந்த நஷ்டத்தை மத்திய அரசே தாங்கிக் கொண்டு மக்களுக்கான அதே விலையில், நான் 2012ஆவது ஆண்டு உலகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது மன்மோகன் சிங் 8 ரூபாய் இந்தியா முழுவதும் ஏற்றினார். உடனே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. உடனே அவர் கேட்டார், பணம் என்ன மரத்திலே காய்க்குதுன்னு கேட்டார் மன்மோகன் சிங். இப்படித்தான் நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கேட்குறீங்க மோடிஜி எங்க எல்பிஜின்னு. நாங்க சொல்றோம் மோடிஜி இங்க எல்பிஜின்னு காமிச்சிட்டாரு, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலங்க ஜி நாங்க சொல்ல வேண்டிய நிலையில காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு கச்சா எண்ணெயா இருக்கட்டும், பெட்ரோல், அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், யாரும் அவசரப்பட்டு 5 லிட்டர் போடுறவங்க 50 லிட்டர் போடுறது, கேன்ல வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் செய்யும் போது ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும். இன்னைக்கு இங்கே நடக்கிறதே செயற்கையான தட்டுப்பாடு தான், உண்மையான தட்டுப்பாடே இல்லை. பீதி வதந்தி. தயவு செய்து அந்த பீதிகளையும் வதந்திகளையும் நம்பாமல் மத்திய அரசு, ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று திருச்சியில் பேசும்போது சொல்லிட்டார், செய்வதெல்லாம் வதந்தி. இது மாதிரி பிரச்சனை வந்த உடனே பெட்ரோலியத்துறை அமைச்சரை கூப்பிட்டு
உடனே இந்த பிரச்சனையை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று கூட்டம் போட்டு அதை சரி செய்து விட்டோம் என்று மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை இந்திய மக்கள் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால், இஸ்ரேலில் நடக்காதது, ஐரோப்பிய நாடுகளில் நடக்காதது, அமெரிக்காவில் நடக்காதது, பாதுகாப்பானது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மோடிஜி மேல மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளம். இது உலக நாடுகள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஹர்மூஸ் மூலமா மட்டும் இல்ல, 40 நாடுகளில் இருந்து நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். எல்லாத்துக்கும் மேல ரஷ்யாவுக்கு கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நமக்கு யார் அமெரிக்கா அனுமதி கொடுத்தது அப்படின்னு கிண்டல் பேசினாங்க. நமக்கு அனுமதி கொடுக்கல, ரஷ்யா கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு மற்ற நாடுகளுக்கு கிடைக்காமல் 45% கச்சா எண்ணெயை நாம் அதிகமாக கொள்முதல் செய்து இன்று வைத்திருக்கிறோம். இதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நிர்வாக திறமையை காண்பிக்கிறது. இதே காங்கிரஸோ திமுகவோ இத மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கையை விரிச்சிருப்பீங்க. ஆனா மோடி அவர்கள் அப்படி இல்லை என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. சரி, நான் கச்சா எண்ணெயிலிருந்து எரிவாயுலிருந்து தமிழகம் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு வருகிறேன். உண்மையிலேயே தமிழகத்தில் கச்சா எண்ணெய் பிரச்சனை இல்லை, எரிவாயு பிரச்சனை இல்லை, எரிசக்தியும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளம் எரிந்து கொண்டிருக்கிறது என்ன என்றால், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பொறுப்பு டிஜிபியை வைத்துக் கொண்டு பொறுப்பில்லாமல் காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பை தமிழக அரசாங்கம் தட்டி கழிக்கிறது. வேதனையோடு சொல்கிறேங்க. நேற்றைய காலையில் ஒரு பத்திரிகை படித்ததிலிருந்து ஒரு குழந்தை, 14 வயது குழந்தை 2-3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்து காட்டிற்குள் இழுத்து செல்லப்பட்டு, நீங்க உங்க வீட்டு குழந்தையை நினைக்கணும், 14 கிலோமீட்டர் அந்த குழந்தை காலையில நடந்து போய் காவல் நிலையத்தை அடைந்திருக்கிறது. ஒரு மருத்துவரா சொல்றேன், இந்த பாலியல் பலாத்காரத்தினால அந்த சின்ன உடம்பு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ஆனா அந்த குழந்தை தானே எழுந்து 16 கிலோமீட்டர் நடந்து போய் காவல் நிலையத்தில் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவல நிலை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்ன கேட்டா முதலமைச்சரோ அமைச்சர்களோ இனிமேல் ஓட்டு வேணும் கேட்க தகுதி இல்லை என்பது எனக்கு கருத்து. பெண் குழந்தைக்கு, அதாவது தூத்துக்குடியில இயற்கை உபாதையை கடிக்க ஒரு குழந்தை சென்றிருக்கிறார். +2 பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கிறாள். காலையில பரீட்சை எழுதணும். 10ஆவதுல முதல் மார்க் வாங்கி இருக்கின்ற மாணவி இயற்கை உபாதையை கழிக்க சென்ற மாணவி திரும்பி வரல. உடல் முழுவதும் காயத்தோடு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கிறாள். எனக்கு என்ன கவலைனா, ஒரு பிரச்சனையை படித்து வேதனை அடைவதற்குள் இன்னொரு பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மதுராந்தகத்தில் நடந்ததை பற்றி வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே ஒட்டப்பிடாரத்தில் தூத்துக்குடியில் ஒரு குழந்தை, எல்லாம் 17-14 வயது குழந்தைகள், 2.5 வயது குழந்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் ஒருவன் கசக்கி போட்டு இருக்கிறான். ஆக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இல்லை, பாதுகாப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாத்தோட அந்த குழந்தைகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்ததுக்கு அங்கே பெற்றோர்கள் அழுது கொண்டே போய் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தால் காவல் அதிகாரி புகாரை வாங்க மறுத்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலையும் நடக்குது. குற்றத்தின் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றங்களை பதியவே காவல்துறை மறுக்கிறது என்பது நேரடியான குற்றச்சாட்டு. இதில் பொறுப்பு டிஜிபி ஏதோ இப்போ 5 மணிக்கு மக்களிடம் சட்டம் ஒழுங்கலாம் நல்லா தான் இருக்குன்னு பொறுப்பற்ற முறையில் பேச இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கேட்குறேன், ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு ஒரு முழு நேர டிஜிபி கூட போட முடியாமல் ஒரு அரசாங்கம் எதுக்கு நடைபெறுகிறது என்று நான் கேட்கிறேன். எல்லா குற்றத்திற்கும் அதுதான் காரணம். நேற்று நீங்க மதுராந்தகத்தில் நடந்தவங்க அவங்க ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்திருக்காங்க. இது சுப்பிரமணியம் போன்றவர்கிட்ட கேட்டோம்னா ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸே இல்லைன்னு அடுத்த நாள் சொல்லுவாங்க. என்னமோ இவங்க போய் டெஸ்ட் பண்ண மாதிரி. மிக வேதனையாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கொடுமை நடைபெறவில்லை. எல்லாமே பால் மனம் மாறாத குழந்தைகள்.
எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப மனது வேதனையாக இருக்கிறது. ஒரு ட்வீட் போட்டா இந்த ட்வீட் போட மாதிரி அடுத்த நாள் அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்குள்ள அடுத்த என்னங்க நீங்க ஆட்சி நடத்துறீங்க? இதுல வேற விளம்பரம் வேற. தமிழ்நாடு தலை நிமிர்கிறதா, தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. நீங்கெல்லாம் என்ன மாநாடு போட்டு திமுகவிற்கு இந்திய கூட்டணிக்கு ஓட்டு வாங்குறதுக்கு கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஒரு மாநிலத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக ஒரு இரவு நேரம் போய் படிக்க முடியல, தனது இயற்கை உபாதையை கழிக்க முடியல, போனா எடுத்துட்டு போயிடுறானுங்க. என்னங்க நடக்குதுங்க இதுல? அதோட இதுல அங்க உள்ள முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எல்லாத்துக்கும் மேல பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பில் 44 குழந்தைகள் கோயம்புத்தூர்ல மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுருண்டு சுருண்டு சுருண்டு. எனக்கு தெரியுங்க, ஃபுட் பாய்சன் அந்த குழந்தைங்க வயிற்று வலி எப்படி வரும்னு எனக்கு தெரியும். பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அன்பில் பொய்யாமொழி அவர்கள், கரூருக்கு உடனே போய் அழுதீங்களே, அங்க குழந்தைங்களை போய் பார்க்க போனீங்களா? முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது கேட்ட உடனே மணிப்பூரை பாருங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, உங்க ஊரை பாருங்க. மிக அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாய் கடிச்சிருக்கு குழந்தைங்கள. பள்ளியில் உள்ள குழந்தைங்க +2 எழுத வந்த குழந்தைங்களுக்கு நாய் கடிச்சிருக்குதுங்க. குழந்தைங்க கூட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? பள்ளி போற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்ல போற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எல்லாம் இங்க குடி போதை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வேற போதையின் பாதையில் நடைபோடாதீர்கள்னு விளம்பரம் வேற. அதனால மிக வேதனையாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். எல்லாத்துக்கும் மேல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னாரு. உடனே காலையில அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே. அதை தான் சொல்றாங்களே, கோர்ட் நேரு மேல FIR பதிவு செய்கிறது உயர் நீதிமன்றம் தானே சொல்லி இருக்கு. அப்ப நீங்களாம் என்ன அமைச்சர்கள் நான் கேட்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று சொன்னதை போல, நேற்று நீங்க பாத்தீங்கன்னா 6 வழித்தடங்கள் தமிழ்நாட்டில், திருநெல்வேலியும் பெங்களூரையும் இணைக்கின்ற வழித்தடம். எல்லாத்துக்கும் மேல கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. இதன் மூலம் வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடியே அது மாதிரி இதற்கு முன்னால மேம்படுத்தினார்கள். மதுரை விமான நிலையம் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் பகுதிகள் முழுமையாக வளர்ச்சி அடையும். நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மட்டும் இதுவரைக்கும் 30,000 பேர் தான் இறங்கி ஏறுகின்ற வசதி இருக்கின்ற இடத்துல 10 லட்சம் பேர் ஏறலாம் இறங்கலாம். ஆக இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வருமா இல்லையா? முதலமைச்சர் மத்திய அரசின் துணை இல்லாமல் தமிழகம் முதன்மைக்கு வந்திருக்குன்னு எப்படி வரும்? 14 லட்சம் கோடிக்கு மத்திய அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ராகுல் காந்தி நேற்று ஓம் பிர்லா மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டு பேசுறதுக்கே ஆளை காணும். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்பாரு, பேசுறதுக்குள்ள வெளியே ஓடி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் பிர்லா அவர்கள் பாஜகவிற்கு கொடுத்ததை விட காங்கிரசிற்கு 6 மடங்கு அதிக நேரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டு மக்களிடம் பொய்யே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள். இன்று தமிழகம் மிக மிக பரிதவிக்கின்ற நிலையில் பெண்கள் பாதுகாப்பில் இருக்கிறது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 15ஆம் தேதி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுக மாடல் அரசை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம்.